Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அஜித் சார் வந்து நியூ இயர் பார்ட்டி துபாயில வந்துட்டு செலிப்ரேட் பண்றாரு. ஆனா விஜயகாந்த் சாருடைய மறைவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு போகல. திரும்ப எனக்கு கூட அந்த வீடியோ வந்து ரொம்ப பழைய வீடியோவா இருக்குமோ அப்படின்லாம் சில பேர் சந்தேகம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா திரும்பவும் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் நியூ இயர் செலிப்ரேஷன்ல தான் அவர் இருந்தாரு. விஜயகாந்த் கிட்ட அஜித்தை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி அவரை வந்து அவர் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு குழந்தை மனசுள்ள ஒரு நபர். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாருன்னா தன்னை தப்பா பொய் சொன்னவங்களை விட்டு வெறுத்துருவாரு. சின்ன நடிகர், பெரிய நடிகர், இவர் வளர்ந்தவர், இவர் தளபதி, இவர் அல்டிமேட், இவர் தலை அப்படின்ற பாகுபாடெல்லாம் வந்து விஜயகாந்த் கிட்ட கிடையாது. இந்த நேரம் அஜித் வந்திருக்கலாமே. இப்போ ஒரு வீடியோ வந்து அதே மாதிரி வந்து வைரல் ஆகுது. இந்த அதே பார்ட்டில போன் வீடியோ எடுக்கிற டெலீட் பண்ற இது. ஜஸ்ட் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூர்யா வந்து அந்த நினைவிடத்துல அவருடைய சமாதியில வந்து கண்ணீர் வடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இல்ல உண்மையிலே இந்த அழுகை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரும் ஈஸியா ஒரு டேக்லைன்ல கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? இதெல்லாமே நடிப்பு தான். இப்போ விஜய் கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் முழுக்க வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த இது நான் திரும்ப அந்த வீடியோலாம் பார்த்தேன். நான் போறாரு, போய் நின்று கையை பிடிச்சி நிக்கிறாப்புல அந்த சவப்பட்டி மேல கண்ணீர் வடிக்கிறாப்புல. திரும்ப கொஞ்ச நேரம் பேசுறாரு. கிளம்பி போகும்பொழுது அந்த முகத்தை திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. வெறும் செந்தூர பாண்டியில விஜய் நடிச்சதால மட்டும் அந்த விஜயகாந்துக்கும் அவருக்குமான உறவுன்னு கிடையாது. அவர் போனப்போ அவரை செருப்பு தூக்கி அடிச்சது, கிள்னது, இது பண்ணது, முடியை பிடிச்சி எடுத்தது ஒரு அநாகரிகமான செயல். அது ஓகே, கூட்டத்தில் அதெல்லாம் நடந்துதான் தீரும். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு வந்திருந்தாரு. இதே பழைய விஜயாக இருந்திருந்தால், நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயா இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா 10 நாள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாரு. ஆனா அடுத்த 2வது நாளே நெல்லையில போய் ஆதன் சினிமா வர்ஸ்க்கு பிஜிஎன்எலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேச போறேன் ஜெயா பாலு சார் கிட்ட. வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரீசெண்டா எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, அஜித் சார் வந்து நியூ இயர் பார்ட்டி துபாயில வந்துட்டு செலிப்ரேட் பண்றாரு. ஆனா விஜயகாந்த் சாருடைய மறைவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு போகல. துபாயில இருந்து இங்க வரதுக்கு ஒரு 4 மணி நேரம் தான், 1 hour once ஃபிளைட் இருக்கு. நினைச்சிருந்தா வந்துட்டு போயிருந்திருக்கலாம். அவர் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இது எதனால? திரும்ப எனக்கு கூட அந்த வீடியோ வந்து ரொம்ப பழைய வீடியோவா இருக்குமோ அப்படின்லாம் சில பேர் சந்தேகம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா திரும்பவும் பாத்தீங்கன்னா துபாயில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் நியூ இயர் செலிப்ரேஷன்ல தான் அவர் இருந்தாரு. அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. நீங்க கேட்டதும் ஒரு நியாயமான ஒரு விஷயம். வந்து நீங்க விஜயகாந்த் வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர், அதை தாண்டி தேமுதிகனுடைய ஒரு கட்சியினுடைய நிறுவனர், இதையெல்லாம் மீறி நடிகர்களுக்கு ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு மனிதர். இதே வந்து இன்னைக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல எந்த விளம்பரமும் தேடல. நான் அந்த காலகட்டத்தில் சினிமா பத்திரிகையாளராக இருந்தபோது அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து அச்சு ஊடகத்துல பிரிண்ட் மீடியாவில் அது செய்தியா ரொம்ப வரும். சிலதெல்லாம் வேணாங்க விடுங்கன்னு வர, அதெல்லாம் போடாதீங்க, வேணாங்க, அது ஒன்றும் பப்ளிசிட்டிலாம் வேணாங்க. ரொம்ப விரும்பாத ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். இதை நான் பலமுறை கூட சொல்லியிருக்கேன். அஜித்துக்கு செய்த உதவி அப்படின்னு பார்க்கும்பொழுது, மலேசியாவில் நடந்த அந்த கலை நிகழ்ச்சி, நடிகர் சங்கத்துக்கு கலை நிகழ்ச்சிக்கு ரஜினி கமலே கூட்டின்னு வந்துட்டார். ரஜினி கமல் பயங்கர பீக்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் மேடையில் ஏற்ற முடியாது அப்படின்ற ஒரு சவால் இருந்தது. அந்த சவாலை உடைச்சு கொண்டு வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லா நடிச்சு ஒரு பெரும் தொகையை வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. இவர் தரப்புல, அஜித் தரப்புல ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி, நாம போகல, அதே சமயம் நமக்கான ஒரு ஃபண்டை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு அது கொண்டு வர்றாரு. பழைய நடிகர் சங்க இதுக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அதற்கு முன்னாடியே விஜயகாந்த் கிட்ட அஜித்தை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி அவரை வந்து அவர் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு குழந்தை மனசுள்ள ஒரு நபர். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாருன்னா தன்னை தப்பா பொய் சொன்னவங்களை விட்டு வெறுத்துருவாரு. அது வேற விஷயம். அப்ப ஏங்க வந்தீங்கன்னு அவரை திருப்பி அனுப்புறாப்புல, வாங்க மாட்டேன்றாரு, நீங்க கண்ணிலே முழிக்காதீங்கன்றாரு. அப்ப அஜித் ரொம்ப பொறுமையா, கொஞ்சம் இருங்க கேப்டன், என் நிலைமையை பாருங்கன்னு சொல்லி ஒரு அறைக்குள்ள அவருடைய சட்டையை கழட்டி காமிக்கிறாரு. அங்க வந்து முகதுக்குள்ள ஒரு 36-35 தையல் போட்டுற ஓடு இருக்குது. அந்த நேரம் ரொம்ப அந்த காலகட்டங்கள்ல நானே பார்த்துருக்கேன். அவள் ஒரு வாழா படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 2 சீன் நடிப்பாரு, இல்லைன்னா ஒரு சீன் நடிப்பாரு. ஒரு ஃப்ளோர்ல ஒரு பெட் மாதிரி இருக்கும், அதுல போயிட்டு படுத்து பார்ப்பல ஒரு 1/2 hour. இந்த பெயின் தான் காரணம். ராஜ் கபூர் கூட ஒன்றும் சொல்ல மாட்டார். டைரக்டர் ராஜ் கபூர், சிம்ரன்,
பப்ளு இவங்கெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது நான் ஷூட்டிங் பார்த்தப்போ ஓகே ஜி ரெஸ்ட் எடுத்துங்க நீங்கள் அது முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் வேற ஆல்ட்ரா இது மாதிரி பல இது உண்டு. ஆனந்த பூங்காற்ற சமயத்தில் இந்த சமயத்தில் ரொம்ப அவருக்கு உடம்பு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை விஜயகாந்த் பார்த்த உடனே அப்பதான் அவருக்கு உண்மை தெரிய வருது. கட்டி பிடிச்சி அவர் அழறாரு. என்னையா எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில வந்து நடிக்கிறேன், நீ ஒரு ஸ்டார் அந்த வந்துட்ட, இந்த காசு கூட வேணான்னு அனுப்புறாரு. இல்லை என் மனசாட்சி சும்மா இருக்காது, இதை வச்சுங்கன்ட்டு கொடுக்குறாரு. ஒரு இதுதான் அவங்களுக்கும் விஜயகாந்துக்கும் அஜித்துக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எவ்வளோ முறை மீட் பண்ணியிருப்பாங்க. அஜித்துக்கு வந்த சில பஞ்சாயத்துக்கெல்லாம் அவர் தீர்த்து வச்சிருக்காரு. உங்களுக்கு ஏன் வந்து நீங்க அஜித் விஜய் அப்புறம் வந்து முன்னணி நட்சத்திரங்கள் தான் கிடையாது. ஷாம், நடிகர் ஷாம் 2வது படமும் 3வது படம் நடிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் சம்பளம் கொடுக்கல. சம்பளம் கொடுக்காம நான் டப்பிங் பேச மாட்டேன்றாரு. அந்த நேரம் வந்து அவருக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் தரப்புல இருந்து ஒரு கொலை மிரட்டலே வருது. நீ டப்பிங் பேசாம இந்த கோடம்பாக்கத்துல நீ எப்படி இருந்துருவன்னு பார்த்துடலாம் அப்படின்னா, அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் வெயிட்டான ஆளு, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ஒரு நபர். ஷாமுக்கு பயம் வருது. அதே சமயம் உழைச்சதுக்கான காசையும் வாங்கணும். தான் இருந்த ஃபிளாட்டுக்குள்ள போகாம 3 நாள் காருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு, கார்லயே படுக்கிறது, போறது, ஃப்ரெண்டுங்க ரூம்ல இருக்கிறது, ஃப்ரெண்டுங்க ரூம்ல இருந்தாலும் வந்துட போறாங்கன்னு ஒரு பயத்துல இருக்க. அப்போ அங்க இருக்கிற சக நடிகர்கள் சொல்றாங்க, விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் கிட்ட சொல்லி ஷாம்ன்றாங்க. ஷாமுக்கு என்னன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையான நபருக்கு ஆதரவா தான் விஜயகாந்த் பேசுவாரு. எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பானது. அவர் எங்கெங்க வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி முதல்ல நினைச்சிரு. நீ பேசுறியா இல்லையான்றாங்க. அதே போல வந்து போன்ல வந்து கண்ணீர் வடிக்கிறாரு அவர் வந்து. இது மாதிரி கேப்டன், நான் வந்து ஒரு படத்துக்கு நடிச்சிட்டேன், தரமாட்டேன்றாங்க, கொலை மிரட்டல் ஓட்டுறாங்க, என்னால தூங்க முடியல. ஷாம், இன்னைக்கு போய் உங்க ஃபிளாட்ல தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கு மத்தியானம் காசு வந்து சேர்ந்துடும், அதுக்கப்புறம் டப்பிங் பேசுங்க நீங்க அப்படின்றாரு. அது சொன்ன மாதிரியே நடக்குது. சின்ன நடிகர், பெரிய நடிகர், இவர் வளர்ந்தவர், இவர் தளபதி, இவர் அல்டிமேட், இவர் தலை அப்படின்ற பாகுபாடெல்லாம் வந்து விஜயகாந்த் கிட்ட கிடையாது. இந்த நேரம் அஜித் வந்திருக்கலாமே. இப்போ ஒரு வீடியோ வந்து அதே மாதிரி வந்து வைரல் ஆகுது. இந்த அதே பார்ட்டில போன் வீடியோ எடுக்கிற டெலீட் பண்ற இது, அதை இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு. அதை இவர் கவனிக்க காணும். நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். என்ன வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. வந்து இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரே செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஒரு நடிகர்னு நம்ம நினைச்சிடறோம். மராட்டியத்துல வச்சு போர்டு வச்சிருக்காங்க. வந்து அது எங்க பூனேவா நாசிகாங்கன்னு தெரியல. வந்து ஒரு லைட் கம்பத்துல இரங்கல் இது வச்சு மராட்டியத்துல வச்சு அஞ்சலி செலுத்திருக்காங்க. பாருங்க, இதுக்கும் வந்து தமிழ் தவிர வேற்றுமொழி இதுல நடிக்காத ஒரு நடிகர். ஸோ இப்போ விஜயகாந்த் சாருடைய மறைவு வந்துட்டு நியூ இயரை ஒட்டி வந்ததுனால ஆல்ரெடி செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய நியூ இயருக்கு பிளான் பண்ணி அப்ராட் எல்லாம் போயாச்சு. அண்ட் வர முடியாதவங்க நினைச்சிருந்தா வந்திருக்கலாம், வர முடியாதவங்க எல்லாம் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா? செலிபிரிட்டிஸ் போடுற வீடியோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை நிறைஞ்சது? நல்ல கேள்வி கேட்டீங்க. நிறைய அது கமெண்ட்ஸ்ல கேட்டதும் ரசிகர்கள் கேட்டதுக்கான இதுதான் வந்து, நீங்க போடுற வீடியோல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது. இன்னைக்கு ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பமே வந்துடுச்சு. ஒரு ராஷ்மிகா மந்தனாவுடைய உருவத்தை கொண்டு வந்து வேற ஒரு உருவத்தோட ஒப்பிட்டு இவங்க தான் அதுன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்ட போது இந்த வீடியோ நாங்க எப்படி நம்ப முடியும்? பேக்ட்ராப்ல ஃபாரின்ல இருக்கிற மாதிரி, கார்ல போற மாதிரி, மணிப்பிரதேசம் இருக்கிற மாதிரி, நான் யாருன்னு சொல்ல அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தது. குறிப்பா விஷால் கூட கண்ணீர் வடிச்சு அழுதாரு, ஒவ்வொன்று அழுதாரு. அதெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சூர்யா ஒரு வீடியோ ஜர்க்கின்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாரு. அது கீழே கூட கேட்டிருந்தாங்க, இது வந்து கிரீன் மேட் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிவகுமாரும் கார்த்தியும் வந்திருந்தாங்க. அப்போ சிவகுமார் சொல்லியிருந்தாரு, சூர்யா வந்து ஃபின்லாந்துக்கும் கார்த்தி வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருந்தனால தான் வர முடியல அப்படின்னு. ஜஸ்ட் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூர்யா வந்து அந்த நினைவிடத்துல அவருடைய சமாதியில வந்து கண்ணீர் வடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. நிச்சயமா அதை அப்போ ஃபின்லாந்துலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் வந்து. ஏன்னா எப்படி விஜய் வந்தாரோ அதே போல் சூர்யா வந்திருக்கணும். விஜய்க்கு வந்து ஒரு செந்தூர பாண்டியன் மாதிரி, சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய அண்ணா. செந்தூர பாண்டிக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து ஒரு நடிக்க தெரியாது, அழ தெரியாது, இவர் வந்து மாமியாருக்கு சோப் போடுறத காட்சியில் தான் நடிக்கிறவர். இது மாதிரியான இதெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் அமைஞ்சிருச்சு. இது எஸ் ஏ சந்திரசேகர் கொஞ்சம் வருத்தமாவே இருக்குது. அந்த சமயத்தில் விஜயகாந்த் கிட்ட போய் ரொம்ப இதுவா கேட்கிறாரு அவரு. விஜய் உன்னை பார்க்க வரட்டமான்றாரு. சார் நான் பார்க்க வரவங்களன்ட்டு அவர் கிளம்பி வர்றாரு. விஜயகாந்த் அப்போ வந்து செம்ம பிஸி. இன்னைக்கு ஒரு அஜித்தும் ஒரு விஜயும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பிஸி. வராரு, வந்து என்னங்கன்னு கேட்கறாரு. தம்பிக்கு ஒரு 3-4 படம் வந்து தாம பார்த்தேன் சார், ஒன்றும் சரியா இல்லை, நீ ஒரு அண்ணனா வந்து ஒரு படத்துல அறிமுகப்படுத்தி வைக்கணும் விஜய் அப்படின்றாரு. அதுக்கு நான் சார் அப்படின்னு ஒரு 6 நாள் கால் ஷீட் கொடுக்குமா சார்,
6 நாள் 7 நாள் என்ன வந்து ஏதோ இது அளந்து ஊத்துற மாதிரி ஊத்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம தம்பி நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்தது வந்து 14 நாள், 13ல இருந்து 14 நாள் கால்ஷீட். அப்ப விஜயகாந்துடைய 1 மணி நேரம் வந்து 1,00,000 மேல இப்போ அந்த கால்ஷீட்டோட வேல்யூ வந்து. சம்பளம் வாங்கல. செந்தூரபாண்டியில ஒரு காட்சியில விஜயகாந்த் உட்காந்துட்டு இருப்பாரு சீட்ல, விஜய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ உட்காந்துக்கிட்டு இன்னொரு இளம் ஹீரோ சண்டை போட யாரு விடுவாங்க? வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் தான் உண்மையா வந்து இப்ப மாதிரி சோசியல் மீடியாக்கள் இதெல்லாம் சேனல்கள்லாம் இப்ப இல்லாத காலகட்டங்கள்ல எங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து விஜயகாந்த் சொந்த தம்பின்னு நம்பினாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் தம்பியாண்டி நடிச்சிருக்காரு, வா போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது வந்து இப்போ இங்க வரப்போனோம். சூர்யாவுக்கும் இதே இதுதான். வந்து சூர்யாவுக்கு நந்தான்னு ஒரு படம் வந்து அவரை மாத்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா சூர்யாவுக்கு எதுவுமே அமையல. பெரியண்ணான்னு ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது. பெரியண்ணா யாருக்காக விஜயகாந்த் பண்ணி தரான்னா, தன்னுடைய மேக்கப் மேன் சுப்பையா ரொம்ப காலம் இருந்தவருக்காக ஒரு ஃப்ரீயா பண்ணி தராரு. சுப்பையா இது வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த கட்டமா ஏதாவது வீடு வாசல் வாங்கிங்கன்றாரு. இதுக்குள்ள யாரை கொண்டு வரதுன்னு போது சூர்யா தரப்புல இருந்து, கேப்டன் நீங்க வந்து சூர்யாவை எப்படி விஜய்க்கு அறிமுகப்படுத்துங்க, அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு அந்த பெரியண்ணா கதை உருவாகுது. அதுதான் வந்ததா. அதன் பிறகு சூர்யாவுக்கு ஒரு வேல்யூ, ஏன்னா விஜயகாந்தால இதெல்லாம் ஒரு சூரியனால ஒரு சந்திரனுக்கு மதிப்புன்ற மாதிரிதான் இது. இதுக்கு காரணம் இதனால்தான் சொல்றேன். அவர் பின்லாந்துல இருக்கட்டும், அண்டார்டிகாவில் இருக்கட்டும், ஆர்டிகாவில் இருக்கட்டும், வந்திருந்தா வர பூமிக்குள்ளதான். நீ வந்து நொடி பொழுதுல வர்றதுக்கான எல்லா வசதியும் இருக்குது இல்லைங்களா? ஒரு நடிகன் நினைத்தால் ராக்கெட்ல கூட வரலாம். ஒரு நடிகன் நினைத்தால் புலிப்பால் வேணும்னா கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா, நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு நடிகர் வந்து, அதுவும் எல்லா நடிகரும் கிடைக்காது, ஒரு உச்ச நடிகர்கள் எனக்கு புலிப்பால் வேணுங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஐயப்பனா மாறி எங்க காட்டுல போய் புளியை பிடிச்சி கறந்து புலிப்பால் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. உண்மையாக இதுக்கு அதனால சொல்றேன் நானு. சரி, வந்துட்டாரு, வந்து ஒரே தன்னுடைய அழுகையும் இதையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஏன் அன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே. இதையெல்லாம் தாண்டி விஜய் பண்ணாரு பாருங்க. இல்ல, உண்மையிலேயே இந்த அழுகை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரும் ஈஸியா ஒரு டேக்லைன்ல கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? இது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்றாங்க. அது மனமுருகி அவங்க வந்து பண்ற செயலையுமே எல்லாமே குவெஸ்சன் பண்ற மாதிரி இருக்குல்ல? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த சினிமாக்காரர்கள் அழுதால் அது அழுகையா, நிஜமான அழுகையான்னு வந்துடும். நிறைய விஜயோட இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டிருந்தாங்க. கிளிசரின் இல்லாத அழறாருப்பா, பாதி அழுக பாதி இதுவு. ஏன்னா அது சொல்லுவாங்க பொதுவாகவே, உலகநாயகன் கமலஹாசன்லாம் பல பேட்டிகள்ல பல டைரக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க அழுன்னு சொன்னா அடுத்த நொடியிலே கண்ணில் வந்து தண்ணீரை கொண்டு வந்து நிறுத்திடுவாரு கமல். அது மாதிரியான டேலண்ட் நிறைய நடிகர்கள் கொண்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு 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 உயிர் பலி, ஒரு மரணம். இப்போ விஜய் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இது நான் திரும்ப அந்த வீடியோலாம் பார்த்தேன். நான் போறாரு, போய் நின்று கையை பிடிச்சி நிற்கிறாப்புல அந்த சவப்பட்டி மேல கண்ணீர் வடிக்கிறாப்புல. திரும்ப கொஞ்ச நேரம் பேசுறாரு, கிளம்பி போகும்பொழுது அந்த முகத்தை திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. வெறும் செந்தூரபாண்டியில விஜய் நடிச்சதால மட்டும் அந்த விஜயகாந்துக்கும் அவருக்குமான உறவுன்னு கிடையாது. அவருடைய தந்தை S.A. சந்திரசேகருடைய இயக்கத்தில் 18 படம் நடிச்சிருக்காரு. சட்டம், நீதி, இது மாதிரி. அதுல நடிச்சதால்தான் இவருக்கு புரட்சி கலைஞர்ன்ற பேர் வந்தது. இவர் நடிச்சதால் தான் புரட்சி இயக்குனர்னு அவருக்கு பேர் வந்தது. நடிகர்களை தாண்டி 2 குடும்ப நண்பர்கள் அவங்க வந்து. வெற்றின்னு ஒரு படத்துல சின்ன வயசு விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு விஜய். இதெல்லாம் எங்க போயிடும் வந்து. இப்ப மனிதன் வந்து வெறும் சதையால் ஆனவன் மட்டும் கிடையாது. வந்து உணர்ச்சி, இதயம் எல்லாமே இருக்கு, சென்டிமெண்ட். அதையெல்லாம் அங்க வெளிப்படுத்தி போயிருந்தாரு. அவர் போனப்போ அவரை செருப்பு தூக்கி அடிச்சது, கிள்னது, இது பண்ணது, முடியை பிடிச்சி எடுத்தது ஒரு அநாகரிகமான செயல். அது ஓகே, கூட்டத்தில் அதெல்லாம் நடந்துதான் தீரும். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு வந்திருந்தாரு. இதே பழைய விஜயாக இருந்திருந்தால், நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயா இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா 10 நாள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாரு. ஆனா அடுத்த 2வது நாளே நெல்லையில போய் ஒரு நிவாரண இது கொடுத்து நான் இன்னும் கட்ஸா தான் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சிட்டார். கண்டிப்பா. இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நம்ம பாக்குறோம் இல்லையா? செலிபிரிட்டிஸ் அப்படின்னு நடக்கிறத தாண்டி சாதாரண மனுஷங்களுக்கும் நடக்குது. ஏன்னா இப்ப இந்த கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்ல கூட நடந்த ஒரு சம்பவம் வந்துட்டு இப்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அங்க என்ன ஆக்சுவலா அது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது. என்ன, உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, உங்க ரசிகர்கள் நீங்க கட்டுப்படுத்த முடியாதா? நீங்க ஒரு அரங்கத்துக்கு வெளியே போலீஸ் நிப்பாங்க, அரங்கத்துக்குள்ளே நீங்க தனியார் பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ், செக்யூரிட்டி, எஸ்கார்டு எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம், நீங்க வச்சுப்பீங்க. நீங்க
ஒரு ஒரு பெண் தொகுப்பாளினி அந்த பொண்ணு வந்து ஐஸ்வர்யா ரகுபதி அந்த படத்தில் நடிச்சிருக்குது. ஒரு சின்ன கேரக்டர்ல ஒரு ஆங்கரம் பண்ணியிருக்குது. அது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்க தனுஷை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சு வரீங்க அப்படின் பொழுது அந்த பெண் மீது ஒரு நபர் ஒரு தேவையில்லாத ஒரு பாலியல் சீண்டல் பண்றாரு. வந்து மற்ற இடத்துல அந்த ஒரு தைரியமான பெண்ணா இருக்கு, 2 அரை அரைஞ்சு சத்தம் போட்டு காலை விடுற நாயன் அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் தெரியுது. வந்து ஒரு பயந்த இதுவா இருந்து நமக்கு என்னன்னு சொல்ற இதுவா இருந்து வேற ஒரு இடத்துல ஒரு இந்த நிகழ்ச்சியே பார்க்காத ஒரு பெண்ணா இருக்கு, புதுசா வந்திருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்குது, இல்ல வந்து இது பண்ணிருக்குன்னா என்ன பயம் பயந்திருக்கும், என்ன இதுவாயிருக்கும், இல்ல இவனுக்கு எந்த அளவுக்கு அத்துமீறி இருப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கவே தான் அவன் பயந்தான். எதிர்ப்பு தெரிவிக்காம பயந்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? வந்து இதெல்லாம் வந்து நீங்க அதாவது வந்து திரையில சண்டை போடுறீங்க, நீதி பேசுறீங்க, பெண்களுக்கு எதிராக வந்து கருத்து சொல்றீங்க. நிஜத்துல வந்து இது வரைக்கும் ஒன்றும் அதுக்கான ஒரு இதுவே மறுப்போ அல்லது ஒரு வருத்தமோ அவங்க தரப்புல இருந்து கண்டிக்கிறன்ற மாதிரியான ஒரு விஷயமே வரவே இல்லையே. கண்டிப்பா. இப்ப வந்து நிவாரணம் சொன்னீங்க இல்லையா, விஜய் வந்து குடுக்குறாரு அப்படின்னும் போது நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு பண்ற மாதிரி நம்ம பாக்குறோம். இப்ப விஜய் இறங்கி பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, ரீசெண்டா இப்ப இந்த கேப்டன் மில்லர் ஆடியன்ஸ் லான்ச்க்கு அப்புறமா வந்துட்டு தனுஷ் சருடைய ஃபேன்ஸுமே வந்துட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு, ஆனா அது வெளியில பப்ளிசிட்டிக்கு நாங்க எங்கேயும் சொல்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இந்த ஆடியோ லான்ச்க்கு அப்புறமா அவங்களும் பண்றாங்க அப்படின்னு தெரிய வருது இல்லையா, இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா? இல்ல பப்ளிசிட்டி அவங்க பண்ணிருக்காங்களான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஓகே, அவங்க பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலயும் வந்து ஒரு மீடியா இருக்கு. ஒரு இடத்துல இங்க பாண்டி பஜார்ல தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிவாரண பொருள் தராங்க, யாரும் போட்டாலும் எடுத்து எதுவும் மீடியா கொடுக்காதீங்க பண்ண ஒரு முடிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த வழியை போறவங்க வரவங்க எல்லாம் செல்போன்ல எடுத்து அவங்களுக்கான சோசியல் மீடியா ஒரு தளம் இருக்குல்ல, அதுல போட்டா வைரல் ஆகும் இல்லைங்களா? அப்படி கூட நான் பார்க்கலையே. ஓகே, பண்ணதாவே இருக்கட்டும். இதை இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அதெல்லாம் அந்த ப்ரொமோஷன்லாம் எடுபடாதுங்க. கண்டென்ட் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியம். தமிழில் டாப் 3 இருக்கக்கூடிய 3 ஹீரோக்களை தவிர மீதி யாருக்கும் வந்து பெரிய ஓப்பனிங் எல்லாம் கிடையாது. அந்த 3 ஹீரோக்களுக்கு தான் முதல் நாள் காட்சிக்கு 2000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் விற்கப்படுகிறது. இவங்களதெல்லாம் வந்து கண்டென்ட் இருந்தாதான் நிற்கும். இந்த ஐஸ்வர்யா அந்த மேட்டரே கூட பப்ளிசிட்டிக்கு அப்படின்னாங்க. அதை அப்படிலாம் பார்த்தா தெரியல. இப்படிதான் பப்ளிசிட்டி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அது வந்து அப்படிலாம் ஒரு பெண் மீது வந்து அபாண்டமா நம்ம பழி சொல்லக்கூடாது. அது இப்படி இந்த செய்த உதவியை வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அது சரியான விஷயமே கிடையாது. மேபி அப்படி நடந்தால் அது தனுஷ்லாம் அனுமதிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்திசாலியான நடிகர் அவரு. கண்டிப்பா. அவருடைய படங்களுடைய வரிசை நம்ம பார்க்கும்போது எல்லாமே இப்ப ஹிட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில கேப்டன் மில்லரும் இருக்கு. ஆனா இந்த ஒரு சைலண்ட் வார் வந்து எப்பவுமே லைட்டா இருந்திருக்கு இல்லையா, தனுஷ் அண்ட் விசஸ் எஸ்கே அப்படின்னு சொல்லும் போது. சோ அதை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி பொங்கலுக்கு அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் ரெண்டும் வந்து மோதிக்குது. இந்த ஒரு கிளாஷ் எந்த படம் வந்து நல்லா இருக்கும், எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, எங்களுக்கு வந்து இப்போ அயலான் வந்து அதனுடைய ஒரு ப்ரீ ஈவெண்ட்ல வந்து இசை வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாரு, நான் கத்தி ரத்தம் வன்முறையை நம்பி படம் எடுக்கல, ஏலியன் நம்பி படம் எடுத்திருக்கேன் அப்படின்போது, சரி குழந்தைகளுக்கான ஆடியன்ஸை இவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே குழந்தைகளுக்கான ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். வந்து ரஜினி, விஜய், அதற்கடுத்து எஸ்கே இருக்காரு. குழந்தைகளுக்கான டார்கெட் வந்துருச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துருவாங்க உள்ள. அது அந்த மாதிரியான படம். கேப்டன் மில்லர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இல்லை சுதந்திர காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரன் சமயத்தில் நடக்கிற ஒரு கற்பனை கதை. அது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான படமா அல்லது ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண படமா அயலான் வந்து ஒரு கமர்ஷியல் படமா மாறுச்சுன்னா, இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மதராசப்பட்டினம் மாதிரி ஒரு சார்பட்ட பரம்பரை மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி தரம் கலந்த ஒரு தரமான படமா அமைஞ்சிருச்சுன்னா அது வசூல் ரீதியா எப்படி போய் சேரும், அவார்ட்ஸ் வாங்கும், ஃபெஸ்டிவல்ல போய் கொண்டாடும், தனுஷுடைய திறமை உலகம் முழுக்க வெளியே வந்து சேரும். பட் இங்க எந்த அளவுக்கு அது போய் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆயிடும், எப்படி கூட்டம் வரும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் லீவ் ஒரு 6-7 நாள் வருது இல்லை, அதை 2 படமும் பயன்படுத்திவாங்க. இதையெல்லாம் தாண்டி எந்த படம் நீங்க வெற்றி பெறும்னு சொன்னீங்களா, ஜனவரி 12ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். யார் எந்த வெறி கொம்பன் படமா இருந்தாலும் சரி,
ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து தளபதி 68 உடைய படம் வந்துட்டு அவங்க பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் வந்து நிறைய வந்து நம்ம போஸ்டர் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல வந்து தளபதி இன் ஆஸ் பதிலா இஸ் த கோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அதை எப்படி பாக்குறாங்கன்னா ஃபார் மை பாய் அஜித் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்ல பாக்குறாங்க. படம் வந்து ஏதோ ட்ரோல் பண்ண போற மாதிரி இருக்கு, இல்லைன்னா இது இந்த மாதிரி சூப்பரா தளபதி ரசிகரா அவர் வந்து அப்படியே தெரியுது வெறியா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ ரெண்டு தரப்புல ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கு இல்லையா, என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, இது வந்து கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்னு நீங்கள் சுருக்கமாக அது கோட்னு அதுக்கப்புறம் பேச சொல்லதான் ஆரம்பிப்புக்கிறாங்க. நமக்கு வந்து இங்கே கோட் அப்படின்னா ஏற்கனவே அந்த படத்தினுடைய தலைப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனபோதே ஒரு முழு ஆட்டை எடுத்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியாவில் அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க கால்பந்தாட்ட வீரர் மெர்சி எல்லாம் வந்து கோட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஹாலிவுட் ஆக்டர்ஸை வந்து கோட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ரேஞ்சில் வந்து விஜயை கொண்டு மாறத்தான் வெங்கட் பிரபு முடிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த படமாக இது இருக்கும் வந்து, ஏன்னா இவ்வளவு விமர்சனங்கள் வரும்போது அவங்க அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அதுதான் இந்த படம் பேசக்கூடிய படமாக இருக்கும். ஓகே. சோ இவர் வந்துட்டு தளபதி 68 நடிச்சு இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் கண்டிப்பா எடுத்துப்பாரு, அரசியல கவனம் செலுத்திப்பாரு, அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு இடத்தை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா யாரால முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அஜித் சார் கொஞ்சம் பேக் எடுத்துட்டு நான் ரிலாக்ஸ்டா இருக்கிறேன், என்னோட வெக்கேஷன் டைம்ல நான் இருக்கேன்ற மாதிரி இருக்காரு. அவர் வந்து படங்கள் நடிச்சு இந்த 500 கோடி கிளப்ல எல்லாம் சேர முடியுமா? ஏன்னா ரஜினி, விஜய் இவங்க மட்டும்தான் அந்த கிளப்ல இருக்க மாதிரி தெரியுது. சோ அடுத்து அஜித்தும் அதுல ஒரு என்ட்ரி கொடுத்து இந்த ஒரு டைம் பீரியட் வந்து ஃபில் பண்ண முடியுமா? உங்க கேள்வியிலேயே பதிலே இருக்குது. நீங்க 68க்கு பிறகு ஒரு சின்ன ஒரு இடைவேளை வரும், தற்காலிக இடைவேளை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், அவருடைய மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறப்போகுது, அவருடைய கொள்கை, அதுக்கப்புறம் அவர் நடத்த போற மீட்டிங், அதெல்லாம் அவர் முடிவு பண்றது. இந்த கேப்பை அஜித் தான் பயன்படுத்தி போறாரு. அஜித் ஒரு படம் நடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்குள்ள வருவாரு. அந்த படம் அறிவிப்பு அப்புறம் கொஞ்சம் லேட்டா வரும். அந்த படம் வரத்துக்கு 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகும். நீங்க பாருங்க, ஒரு பக்கம் விடாமுயற்சி, இன்னொரு பக்கம் ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய படம், இன்னொரு பக்கம் வந்து வெற்றிமாறன்கிட்ட கதை கட்டி வச்சிருக்காரு. இப்படியா அடுத்த லைனை போகும்போது சரி விஜய் அடுத்த நம்ம பிடிக்கணும்னு வந்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 500 கோடி கிளப்புக்குள்ள அடுத்து நம்ம வந்தாகணும். அந்த ஈகோ இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அது நீங்க 100 கோடி ரூபாய் வாங்குறீங்களா, நான் 110 கோடி ரூபாய் வாங்குறேன், நீங்க 110, நான் 150 வாங்குறேன். ஏழாம் சினிமாவில் காமிப்பாங்கல்ல, அந்த கதை தான் வந்து நீங்க சர்வசாதாரணமா ஆகிப்போச்சு 100 கோடி ரூபான்ட்டு வந்து. அதனால கண்டிப்பா அந்த 500 கோடி கிளப்புக்குள்ள அஜித் வருவது உறுதி. ஓகே. சோ நிறைய இடத்துல வந்து அஜித் சார் அவருடைய வந்து பேரை வந்து தலன்னு சொல்லாதீங்க, அல்டிமேட் ஸ்டார் எதுவுமே சொல்லாதீங்க, ஜஸ்ட் கால் மீ ஏகே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண தேவையில்ல, நானும் உங்களை மாதிரி நார்மலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாலும் நிறைய இடத்துல வந்து ஃபேன்ஸோட போட்டோஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்டரி. அண்ட் அப்படியே விஜய் சார் பக்கம் வந்தோம்னா அவர் வந்து ஃபேன்ஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னாலும் எங்கேயுமே போட்டோஸ் அவ்வளவா பார்க்க முடியல. வெறும் அவர் நடத்துற அந்த ஈவெண்ட்டோ இல்லை நிவாரண நிதி கொடுக்கும்போது இந்த மாதிரி இடத்துல தான் போட்டோஸ் பார்க்க முடியுது. இது ரெண்டுமே வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு இல்லையா? எப்படி இது நாங்க பாக்குறது? இல்ல, இது வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து அவருடைய மக்கள் இயக்கம் சார்பா அது வந்து போட்டோஸ் தவிர பாத்தீங்கன்னா வீடியோவா ஒவ்வொன்று இதுவா வந்துகிட்டு இருக்கு. இப்போ மிர்ஜாம் புயல்ல கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு உணவு கொடுத்ததுக்கு வந்து அவருடைய போட்டோ ஒருத்தர் வச்சுட்டு வந்ததெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது விஜயா கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் அஜித்துக்கு வந்து 2011 ஆமா மன்றத்தை கலைக்கிறாரு, எனக்கு கட்சி வேணாம், கொடி வேணாம், எதுவுமே வேணாம் பொழுது அஜித்தோடைய அந்த சினிமா கேரியர் சரி இதெல்லாம் மீடியாக்கள்ல பேசப்பட்டது, எழுதப்பட்டது. ஆனா அதன் பிறகுதான் அதிகமாச்சு. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் இதெல்லாம் வச்செல்லாம் நம்ம கணக்கு எடுக்க முடியாது. 2 பேருக்குமே ஒரு ஐடி விங் இருக்கு. ஓகே, 2 பேருக்குமே இருக்கு. நீங்க வந்து விஜயோட அப்டேட் ஒண்ணு வந்ததுன்னா அஜித்தோட அப்டேட் ஒண்ணு வரும், விஜயோட வீடியோ வந்து அஜித்தோட வரும். இது பக்காவா தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் ஆனா இப்போ அஜித் சாருடைய போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே இந்த ஃபாரின் ஃபேன்ஸா தான் இருக்கிறாங்க. அப்ராட்ல போயிட்டு எல்லாரோட கேஷுவலா லைக் நின்னு போஸ்ட் கொடுக்குற அளவுக்கு டைம் இருக்கு. பட் ஆனா இது நம்ம ஊர்ல பார்க்கவே முடியறது இல்லையா? நம்ம பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்கவங்க ஃபேன்ஸே இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? இல்ல, அது என்னன்னா நான் கூட இப்போ அதான் கேள்விப்பட்டேன். அஜர்பைஜான்ல ஷூட்டிங் நடந்தது. அஜர்பைஜானை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே என்னன்னா வெளிநாட்டுல போயிட்டாலும் நம்மள வந்து அந்த ரசிகர்கள் வந்துடுறாங்க, அந்த ரசிகர்ல அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃப்ரீயா நடிக்கணும். அது ஏதோ அவருக்கு வந்து அது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கா அல்லது விரும்பலையா என்னன்னு தெரியல. அந்த அஜர்பைஜான் போயிட்டோம், இங்க இருந்து ஒரு ஈரான் வந்து ஒரு 200 கிலோமீட்டர். எனக்கு ஒரு கைடு சொன்னார், அங்க இருக்கிற ஒரு தமிழ் கைடு, துருக்கி வந்து ஒரு 150, இந்த பக்கம் ஜார்ஜியா வந்து ஒரு 220 கிலோமீட்டர். அதுக்கு இடையில தான் வந்து ஒரு பாலைவனத்துல இதனோட ஷூட்டிங் நடக்குது. அங்க வந்து அந்த கைடு இருக்காங்கல்ல, ஹிந்தி தமிழ் பேச தெரிஞ்ச கைடுங்க வந்து தமிழ் பேசுறவங்க தெரிஞ்சவொடனே
இங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது, கூட்டு மட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அஜித் படம் உடனே கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப இடையில கூட ஃபேன்ஸ் பாத்தீங்க இல்லைங்களா, ஒரு 6 பேர் எல்லாரையும் உட்கார சொல்லுவார். அவருக்கே இதுவாக எங்க போனா நம்ம நிலவுக்கு போனா கூட வந்துருவாங்க பொழுது அப்படின்ற அளவுக்கு வந்து இதுவாயிருக்காரு. இதுதான் காரணம் வந்து. ஓகே, இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க மேல வந்து மதுரை கோர்ட்ல கேஸ் போடுறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையானது, எதனால எதுக்கு போடுறாங்க? இல்ல ஒரு ஃபேன்ஸ் அவர் வந்து லியோ படம் பார்த்திருக்காரு பொழுது, அவருக்கு இப்பதான் உளவியல் ரீதியா அவருக்கு பாதிச்சிருக்குது. அந்த படம் பார்த்தேன், எனக்கு உளவியல் ரீதியாக எனக்கு வந்து ரொம்ப மனசு பாதிப்படைஞ்சது. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் நஷ்டஈடு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நியாயமான ஒரு ரசிகரா இருக்காரு. அதே சமயம் இந்த படத்தை எடுத்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு உளவியல் ட்ரீட்மெண்ட்டும் ஒண்ணு கொடுங்கன்னு ஒரு பிரமாதமான ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. சரி, மனுதார தரப்புல வந்து வழக்கறிஞர் இல்லாதனால இதை எடுத்து வச்சுட்டாங்க வந்து. அதே சமயம் அந்த ரசிகரை வந்து நான் உண்மையா பாராட்டுறேன். இன்னொரு விஷயம் இல்லைன்னா லோகேஷ் மட்டும் காரணம் கிடையாது. சமீப கால படங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்முறை சர்வ சாதாரணமா இருக்குது. போதைப் பொருட்கள், கொக்கேன், இதெல்லாம் வந்து ஏதோ வந்து ரோட்ல மிட்டாய் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. நீங்க வந்து விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி இந்த பபுல்காம் அடுக்கிற மாதிரி வச்சு வாயில உங்களை மாதிரி விஜய் மாதிரி ரஜினி மாதிரியான, ஏன்னா ரஜினியும் சொல்லி ஆகணும். நெல்சன் திலீப் குமார் இயக்கிய ஜெயிலர் படத்துல தலைய துண்டா வெட்டி அந்த தலை கீழே கிடக்கும். ஒரு கைதியோட காதை அறுத்து காது கீழே விழும். உங்களை வந்து கோடான ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க. அதுல 2K கிட்ஸும் அதிகம். பாட்சா படம் வந்த போது நான் ஒரு தெரு வழியா வந்துட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி 2 பேரும் வெளியே ஏதோ கோலியோ பம்பரமா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு முன்னோர் கூட சண்டை வந்துடுச்சு. இவன் அண்ணன் பார்த்து தம்பியை சொல்றான் உள்ளே போ அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கு பாருங்க. இது நடந்தது வந்து இதுதான் ஒரு நடிகனுடைய ஒரு உச்ச நடிகருடைய ஒரு பாதிப்பு ரசிகன் கிட்ட போய் சேர்த்துதான். அந்த நபர் ஒரு ரசிகரா, ஒரு தனிப்பட்ட மனிதரோ ஒரு நியாயமான ஒரு இது வச்சிருக்காரு. நீங்க தலைவர் 171ல கூட ஒரு டைட்டில் லுக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து. லோகேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், அனிருத், அது கீழே பாத்தீங்கன்னா அன்பறிவுனர். அந்த படத்துலயும் உங்களுக்கு வந்து ஃபைட்டு, வன்முறை, அந்த டைட்டில் மேலேயே வந்து ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருந்தது. அது தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம். இனி வர இயக்குனர்கள் இவர்கள் அதை வந்து தயவு செய்து குறைச்சிக்கணும்னு என்ன சொல்லுவாங்க வந்து, ஹாலிவுட்ல காட்டாத நாங்க காட்டுறோம் அப்படின்னு வந்து. இது என்ன ஆயிடுது, சென்சார் போர்டு மீதான ஒரு நம்பகத்தன்மையை வந்து குறைக்குது. ஏன்னா பொதுவாகவே சென்சார் போர்டு மீதுல ஒரு சின்ன ஒரு விமர்சனம் என்ன இருக்குதுன்னா, இது மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்களுக்கு வந்து UA கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. அதை இப்ப கொஞ்சம் அவங்க வந்து கவனத்துல எடுத்துக்கணும்னு தான் என்னுடைய கோரிக்கை. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் வந்து விசஸ் உலகநாயகன் கமல்ஹாசன் இப்படி இருந்தது. அப்புறம் வந்து தளபதி விஜய், அதுக்கப்புறம் தல அஜித், இந்த ஒரு விசஸ்னு போயிட்டு இருந்தது. எந்த இடத்துல ரஜினி விசஸ் விஜய் அப்படிங்கிற மாறுச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க ஆடியோ லான்ச்லயே வந்து 2 பேரும் மாத்தி காக்கா கழுகு இல்லைன்னா சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் 2 பேரும் எந்த மாதிரியான ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இல்ல, இத பத்த வச்சது வந்து வாரிசு படத்தோடைய ஆடியோ லான்ச்ல சரத்குமார், சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்னு, 10 வரைக்கும் தயாரிப்பாளர் தில்ராஜ். சரி, தில்ராஜ் சொன்னா கூட ரைட்டு, அவர் முதலாளி, அடுத்த படம் வந்து விஜய் கிட்ட இருந்து வாங்கினா ரைட்டு. சரத்குமார் சொன்னதுக்கும் வந்து அடுத்த படத்துல விஜய் கூப்பிடுன்னு விஜய் ஏறி அந்த மேடையிலேயே சூப்பர் ஸ்டார்னா அவர் மட்டும்தாங்க, நான் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா அந்த திரி கொளுத்துன அந்த திரியை அப்பவே விஜய அணைச்ச மாதிரி ஆயிருக்கும். அது பாத்தீங்கன்னா போய் புஷ்பானமாயி வெடிச்சு சிதறி காக்கா கழுகு வரைக்கும் வந்து, அப்புறம் லியோவுடைய சக்சஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி, தலனா அஜித், தளபதினா அப்படின்னு ஒரு கேப் விட்டு ஒரு கை தட்டுல வாங்கிட்டாரு. ஆனாலும் இன்னும் அந்த காக்கா கழுகு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சமூக ஊடகங்கள்ல 2 நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அது சொல்றதுக்கு எதுவா இருக்குது, அது மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்கும் இதுவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்றாங்க? அதான் சொல்றேன், ஒரு வந்து சோசியல் மீடியா சண்டை வந்து பிசிக்கல் சண்டையாக மாறக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம். கரெக்ட். ஆக்சுவலா இப்ப வந்து கலைஞர் 100 விழா வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க ஜனவரி 6 அப்படின்னும் போது அந்த மேடையை வந்து ரஜினி அண்ட் விஜய் 2 பேருமே வந்துட்டு ஷேர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காக்கா கழுகு பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரே ஸ்டேஜ் வந்து பார்க்க போறாங்க, இருக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு மீட்டிங் எப்படி இருக்கும்? அண்ட் விஜய் வந்து இது ஒரு அரசியல் களமா யூஸ் பண்ணிப்பாரு. பிகாஸ் கலைஞர் 100ன்னு சொல்லும் போதே வந்து DMK உடைய ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஒரு
இடத்த வந்து எப்படி ஒரு அரசியலுக்கு அவருடைய பலமா மாத்திக்குவாரா? இல்ல இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏமா அவங்க அவர் பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, நீங்க இதை வந்து கிளப்பி விடுறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி தான் உண்மையா நினைப்பாங்க. வந்து அதை கேட்கறது தான் திரும்ப அந்த மேடை அதுக்கான மேடையா கிடையாது. அதை திரும்பவும் பேச மாட்டாங்க. பேசினால் அது வந்து ஒரு சரியான இதுவாகவும் இருக்காது. அங்கேயே வந்து லியோவுடைய ஒரு சக்சஸ் மீட்லயே சொல்லிட்டாரு, வந்து யார் யார் என்னன்னு வந்து தலைனா இவரு, தளபதினா இவரு, சூப்பர் ஸ்டார்னா அவரு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ரஜினிகாந்த் தன்னை வந்து எங்கேயுமே சூப்பர் ஸ்டார் சொன்னதே கிடையாது. அவர் எந்த பட்டத்துக்கும் எனக்கு பட்டம், எனக்கு கொடியும் வேணாம் கட்சியும் வேணாம்னு ராஜேந்திர ராஜாவிலே பாடியாச்சு. வந்து கிடையாது. வந்து இது ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் தான். வந்து இந்த மேடை இப்போ நடக்க போகிற கலைஞர் 100 மேடை வந்து கலைஞருக்கான ஒரு புகழாரம் சூட்டக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும். இவர்களுடைய அனுபவங்கள், இவர்கள் கலைஞரை பார்த்து வியந்த சம்பவங்கள், இதை ஒன்னா அதை பேசலாமே கண்டி அங்க வந்து பேசினா அது நிச்சயமா அது 2 பேருமே அதை விரும்ப மாட்டாங்க, பேசக்கூடாது அப்படின்னு தான் இருக்கும். சார், ரஜினி சார் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டா அகைன் வந்து அவரோட ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, ரம்பா மேம் சொன்ன விஷயத்தினால. அது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபன்னா சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, ஆடியன்ஸ் அண்ட் நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அது ஒரு வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ரேயலா மாறிடுச்சு. எது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு? இல்ல அது வந்து என்னன்னா, ரம்பாலாம் வந்து கனடாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க பிரிண்ட் மீடியாவில் இருக்கும்போதெல்லாம் போய் இன்டர்வியூ பண்ணதெல்லாம் உண்டு. அவங்களுக்கு இந்த மாதிரியான அப்புறம் சேட்டலைட் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அவங்களுக்கு தெரியாது பொழுது ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலா. அப்போ அந்த காலகட்டங்களில் செய்தி வந்து இப்போ பிரிண்ட் மீடியாவில் எது போடணும், எது அவாய்ட் பண்ணணும், எது எடிட் பண்ணணும், அவங்களே பேசிட்டு படுக்க கூட சொல்லுவாங்க. வந்து இந்த இடத்துல தப்பா பேசிட்டாங்க, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு வாங்க. வந்து அந்த மாதிரியான இதில் வந்து அவங்க ரொம்ப ஃப்ளோவா ஒன்றும் தப்பா கூட பேசல வந்து பேசியிருக்காங்க. குறிப்பா வந்து இந்த ஏவிஎம்ல நடந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் பக்கத்து செட்டில் வந்து சல்மான் கான் ஒரு நடிகராக இருந்தாங்க. அவங்க வந்து பார்க்க வந்தோடனே ஹக் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கிளம்பி போன பிறகு ரஜினிகாந்த் வந்து சுந்தர் சி கிட்ட பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாரு. சுந்தர் சி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அப்புறமா வந்து என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின் போது ரஜினி சார் சொல்றாரு, பாலிவுட்ல இருந்து வந்தா மட்டும் ஹக் பண்றாங்க, இங்க வணக்கம் கை கூப்பி வணக்கம் சொல்றாங்க அப்படின்னு ஒரு இதுவான ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னா யாரோ பின்பக்கம் தட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க அதை முதுக சொல்லியிருக்கலாம் அவங்க வந்து. ஆனால் இந்த மீடியாவுடைய பவர் என்னன்னு இப்போ வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா போய் இன்டர்வியூ கொடுத்தன்ற அளவுக்கு அது இவங்க வந்து ஃபேன்ஸ் வச்சு அதை வந்து ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்றதுலாம் வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி சார். வணக்கம். ஸோ இதே போல இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நிலோஃபா பை சொல்லிட்டு கிளம்புறேன்.